நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ கவலைப்படுறன்னு எனக்கு தெரியும். என்ன டச் பண்ணாத நீ. ஓ, ஐம் சாரி. உன்னை டச் பண்ணணுங்கிறது என் நோக்கம் இல்லை. புரிஞ்சுதா? புரியுது. வெரி குட். நீ நீ ஏன் இப்படி வந்து உட்கார்ந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? போ, உன்னோட வுட் பி வைஃப் அவ வந்துட்டா, கல்யாண பொண்ணு அவ வந்துட்டா, போய் அவ பின்னாடி சுத்து. கூல். மறுபடியும் கண்ணில் தூசு விழுந்துருச்சா? நான் எடுத்து விட. காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறே, இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறே, காற்று நீயாக வீச என் தேகம் கூச, எதை நான் பேச கலைந்து போனானே, கனவுகள் உரச பறித்து போன. தூசி விழுந்தது என் கண்ணுல தானே, உன் கண்ணுல இருந்து ஏன் கண்ணீர் வருது? உன் கண்ணில் இருந்த தூசி என் கண்ணில் விழுந்துருச்சு. பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதினாய் எதை பேசிட தெரியாமல் உனக்கு நிஜமாவே கவலை இல்லையா? கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோட இல்ல, தருவேனே நான். கண்டிப்பா எனக்கு கவலையே இல்ல. சொல்லப்போனா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உனக்கு கல்யாணமாக போகுதுல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி சொல்றது? அந்த டான்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு நானும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண போறேன். என் சந்தோஷத்தை நான் காட்ட போறேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ எப்பெல்லாம் என்னோட கையை பிடிக்கிறியோ, அப்பெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, உனக்கு பிடிக்கலையா? போனால் தேன் சொட்டுதே, எதுவும் பிடிக்கலல்ல? பறவையாய் டான்ஸ் ஆட ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்க. தரையிலே இன்னைக்கு நான் உன்னை டான்ஸ் ஆட வைப்பேன். நீ விரும்பினாலும் இல்லைனாலும் நீ டான்ஸ் ஆடியே தீரணும். நான் உன்னை டான்ஸ் ஆட வைப்பேன். That's my promise to you. காற்று நீயாக வீச என் தேகம் கூச, எதை நான் பேச கலைந்து போனானே, கனவுகள் உரச பறித்து போனானே, இவளது மனச இருள் போல இருந்தேனே, விளக்காக உணர்ந்தேன். கரண் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இங்க வாங்க, ப்ளீஸ் கம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டான்சர்ஸ் எல்லாரும் வந்தாச்சு.
இவங்க இப்ப பாட்டு பாட போறாங்க, நம்மளோட கல்ச்சுரல் டான்ஸ ஆட போறாங்க. யாருமே மறுக்க கூடாது, எல்லாரும் இந்த டான்ஸ ஆடிதான் ஆகணும். ஓகே, சோ லெட்ஸ் டான்ஸ். இங்க வாங்க, நீங்க தான் இப்ப பாட்டு பாட போறீங்க. அதனால இங்க இருக்க எல்லாரும் பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னையும் உங்களுக்கு தெரியும், நான் தான் பையனோட பாட்டி, இவ பையனோட தங்கச்சி, இவங்க என் மருமக வணக்கம்மா, பையனோட அம்மா. வணக்கம். இவன் சமீர், மாப்பிள்ளையோட தம்பி. இவங்க அவனோட அத்தை, அவங்க பெரிய அண்ணன். இவங்க கல்யாண பொண்ணோட அம்மா, அவங்க எங்க வீட்டு மருமக, என் பெரிய பேரனோட மனைவி, மாப்பிள்ளையோட அண்ணி. அப்புறம் இவன் தான் அந்த பையன், மாப்பிள்ளை கரண். இவதான் அவனோட வருங்கால மனைவி. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஆனா எங்க கரணும் எந்த விதத்திலயும் குறைஞ்சவன் இல்ல. சரி சரி, ஆரம்பிங்க. கம் ஆன், ஸ்டார்ட். ஓ, ஒவ்வொருத்தரையா வரிசையா நான் கூப்பிடுவேன். முதல்ல வரப்போறது யாரு தெரியுமா? நம்ம கூப்பிட்டது நம்ம கூட டான்ஸ் ஆட போறது நம்ம பாட்டி. வரிசையா ஒவ்வொருத்தரா நான் கூப்பிடுவேன். அடுத்தது யாரு வர போறா தெரியுமா? இப்ப அடுத்தது ஆட போறது மாப்பிள்ளையோட அத்தை. தனனா தனனா. அடுத்தது ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிடுவேன். அந்த வரிசையில வரப்போறது யாருன்னு தெரியுமா? அடுத்ததா ஆட போறது மாப்பிள்ளையோட அம்மா. ஒவ்வொருத்தரையா வரிசையா நான் கூப்பிடுவேன். அடுத்தது யாரு தெரியுமா? இப்ப பாட போறது மாப்பிள்ளையோட தம்பி. ஒவ்வொருத்தரையா வரிசையா நான் கூப்பிடுவேன். அடுத்தது நம்ம கிட்ட ஆட போறது யாரு தெரியுமா? மாப்பிள்ளையோட தங்கச்சி. ஒவ்வொருத்தரையா வரிசையா நான் கூப்பிடுவேன். அடுத்தது நம்ம கிட்ட ஆட போறது யாரு தெரியுமா? அடுத்ததா மாப்பிள்ளையோட அண்ணி. ஒவ்வொருத்தரையா வரிசையா நான் கூப்பிடுவேன். அடுத்தது நம்ம கிட்ட ஆட போறது யாரு தெரியுமா? அது மாப்பிள்ளைய கட்டிக்க போற ஜோடி. அட, இவங்க கல்யாண பொண்ணு தானே கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா ஏன் அக்காவை கூட்டிட்டு போறாங்க?
ஒரு நிமிஷம் நில்லுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ மனப்பொண்ணே இல்ல. மாஹிரா எங்க வா. பிரீதா நகரு. இவதான் மனப்பொண்ணு.
ஷர்லின் ஆக்சுவலி இங்கதான் பெரிய ஸ்பைடர் வந்துருச்சு. எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். ஸோ அதனால நான் அப்படி லைட்டா விரட்டினேன். என் கைப்பட்டு திங்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த ஸ்பைடர் இங்கதான் இருந்துச்சு. ஐ திங்க் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகல, இப்பவும் இருக்கு ஹால்ல. அதோட பேர் என்ன தெரியுமா? பிரீதா. நீ சொன்னது கரெக்ட் தான். பிரீதா ஒரு ஸ்பைடர் தான். அந்த ஸ்பைடருக்கு வலைய பின்னவும் தெரியும். ரொம்ப அழகா வலை பின்னுவா. யாரு வேணாலும் அதுல சிக்கிடுவாங்க. ஒருவேளை நீ இந்த வலையை பிச்சு போட முயற்சி பண்ணா அவ புது வலைய பின்னுவா. நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல ஷர்லின். ப்ளீஸ் மஹிரா, ஏன் முன்னாடி இன்னசென்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணாத. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியுது. நீயும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னனே, அந்த பிரீதா உனக்கு கண்டிப்பா மிகப்பெரிய காம்படிஷனா வருவான்னு சொன்னல. உன் காம்படிட்டரை ரொம்ப வீக்கா நினைக்காத. உனக்கு தெரியும்ல, கரண் பிரீதாவை ரொம்ப வெறுக்கிறான். ஆனா அவ்வளோ வெறுத்ததுக்கு அப்புறமும் அவன் எப்ப பாரு பிரீதா பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா பிரீதா மாதிரி பொண்ணுங்களுக்கு பணக்கார பசங்களை எப்படி சிக்க வைக்கலாம் நல்லாவே தெரியும். அவங்க மாய மந்திரம்லாம் செய்வாங்க. அத உன்ன மாதிரி என்ன மாதிரி பொண்ணு பண்ண மாட்டா. ஏன்னா நமக்கு கிளாஸ் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, ரெப்யூட்டேஷன் இருக்கு. சோ நம்ம எப்பவுமே விக்டிம் ஆயிடுறோம், ஹெல்ப்லெஸ் ஆயிடுறோம், எதுவும் செய்ய முடியாது. ஒன்னு தெரியுமா? பிரீதா இதே மாதிரி ஒரு வலைய ரிஷப்காக பின்னுனா. ஆனா நான் அதை கட் பண்ணிட்டேன். மஹிரா, நீயும் அதே தான் செய்யணும். அந்த வலையை கட் பண்ணணும், கரணை உனக்கு சொந்தமாக்கிக்கணும். ஆனா எப்படி ஷர்லின், இதெல்லாம் எப்படி நடக்கும்? ரொம்ப சிம்பிள். பிரீதாவை கேவலப்படுத்தணும், அவளை இன்சல்ட் பண்ணணும், அவளை ஹெல்ப்லெஸ்ஸா ஆக்கிடு. அவ ஒரு மூலையில ஒடுங்கி உட்காரணும். கரணி நினைச்சாலும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கணும். என்னைக்கு பிரீதா உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாளோ அன்னைக்கு கரண் உனக்கு சொந்தமாயிட்டான்னு நினைச்சுக்கோ. அதுவும் ரிஷப் எனக்கு சொந்தமான மாதிரி. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே நீ இப்ப யோசிச்சுட்டு இருக்க? மஹிரா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் எப்போ உன்னுடைய சைட் தான். உன் ப்ராப்ளமும் என் ப்ராப்ளமும் சேம். அந்த ப்ராப்ளமுடைய பேரு பிரீதா. உங்களுக்கும் ரிஷபுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி பிரீதா உங்களுக்கு பிரச்சனையா வருவா? ரிஷப நான் அவகிட்ட இருந்து கட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கும் அவ பிருத்வியோடைய மனசுல இருக்கா, அவனுடைய பிரீதா. ரிஷப் கிட்ட இருந்து அவளை கட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அவ எனக்கு ஒரு பெரிய தொல்லையா தான் இருக்கா. ஷர்லின், பிரீதா எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆவா? நான் தான் உன்கிட்ட சொன்னனே, உன்னோட ப்ராப்ளமும் என்னோட ப்ராப்ளமும் ஒண்ணுதான். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப பிரீதா நம்ம 2 பேருக்குமே சக்காலத்தி ஆயிட்டா. என்னாச்சு? அழுதுட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ என் கூட இருந்திருந்தா என்னை விரும்பியிருப்ப. வெறுப்பு பறந்து போயிருக்கும். பிரீதா, நீ தானே என்கிட்ட சொன்ன உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஐ எம் நாட் யுவர் டைப். நம்ம விருப்பம் எண்ணம் எதுவும் மேட்ச் ஆகல, ரைட்? நீ சொன்னது எல்லாமே போய். ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா? நான் உன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் உன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. உன் கண்ணு என்னை மட்டும் பார்க்கணும்னு நினைக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்.